நான் சுருக்கமாக அவரிடத்திலே எப்பொழுதும் சொல்வதைப் போலத்தான், முந்தைய தேர்தலிலே 3வது இடத்திற்கு வந்தோம், கடந்த தேர்தலிலே 2வது இடத்திற்கு வந்தோம், 2026 முதல் இடத்திற்கு எஸ்டிபிஐ வரும். நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், திஸ் டைம் ஃபார் எஸ்டிபிஐ, இந்த முறை எஸ்டிபிஐ காண முறை. இடத்திலே மறைவு என்பதே இல்லை. எதை சொல்வோமோ அதைத்தான் செய்வோம், எதை செய்வோமோ அதைத்தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்லி காட்டுகிறேன், எஸ்டிபிஐ தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிற தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இருக்கும். உங்களுடைய கையில் தான் பணம் இல்லையே, உங்களிடத்தில் தான் பொருளாதாரம் இல்லையே, உங்களுக்கு தான் மீடியா பலம் இல்லையே என்று சொல்லுகிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்லுகிற செய்தி, எங்களிடத்தில் எல்லாவற்றையும் சம்பாதிக்கிற, பொருளாதாரத்தையும் மீடியா பவரையும் மணி பவரையும் சம்பாதிக்கிற மேன் பவர் எஸ்டிபிஐ கட்சியிடம் இருக்கிறது. இது ஒன்றை வைத்து எதை வேண்டுமானாலும் எங்களை நோக்கி கொண்டு வர முடியும். ஏனென்றால் நாங்கள் எஸ்டிபிஐ என்பது வயிறு வளர்ப்பதற்கான கட்சி அல்ல, வரலாற்றினுடைய வழியை உணர்ந்தவர்கள், அந்த வழியிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.